கைஸ் இன்னைக்கு நம்ம பாப்பி தான் விளையாட போகிறோம். ஓகே, கேம் கொண்டு போகலாம். வந்து இந்த பாப்பியா நம்மளுக்கு இன்ட்ரோலாம் வேணாம் ப்ளீஸ். ஆனால் கேம் நல்லா இருக்காது இன்ட்ரோ கொடுத்தா. இன்னொரு மாடல் லோடாவது கேமு. நான் வேறு மொபைலில் விளையாடுறேன்னா கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் ஹேங் ஆகாது. என்னோட பாஸ்வேர்டு இது என்ன பாஸ்வேர்டு? க்ரீனு பிங்க்கு எல்லோ ரெட்டு. க்ரீனு பிங்க்கு எல்லோ ரெட்டா. ஓகே, பாஸ்வேர்டு பார்த்தாச்சு. நேராக போனோம். பாஸ்வேர்டு போவோம். சி ஓப்பன் ஆகிட்டு எவ்வளோ இல்லை சீடி எடுத்துக்கோங்க. ப்ளே டைம் கிராப் பேக்கா ரெண்டு கை இருக்குமா? ஒரு கை தானே இருக்குது. ஆமாம், ரெண்டாவது கை வந்து ஒரு இடத்துல கிடைக்கும். அது பார்த்துக்கலாம். என்னடா அப்படி பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ வேறு டக்குனு முடிஞ்சதாங்க. கொஞ்சம் நல்லா இருக்குமா, நிம்மதியாக இருக்குமா, அதுதான் ஒரு பிரச்சனை. இன்றைக்கே நான் 2 வீடியோ போட போகிறேன். என்ன வீடியோன்னா, ஒன்று ஐஸ் கேமு, ஒன்று இது பாப்பி. இதோ இந்த பாப்பி பிளேட்டுங்க. அதை ஐஸ் கேமும் பாருங்கள், பாப்பி பிளேட்டும் வருங்க. பயங்கரமாக இருக்கும். என்னங்க இப்படி பண்ணுறானுங்க? தேங்க்யூ சொல்லிட்டாருங்களாப்பா. டே கொஞ்சம் மாற்றுங்க வேண்டா. டே பார்ட்டிஸ் டைம் ப்ளே டைமா? அப்பா டே ஆஃப் பண்ணிட்டா டிவியாப்பா. ரொம்ப தாண்டா ஓவராக பண்ணாது. டே ஓகே இல்லை, இந்த ஒத்த கையை வச்சுட்டு அவ்வளோ இந்த கதவை திறப்போம். ஒத்த கையை வச்சுக்கிட்டு சீனை போனாங்க. என்னடா இப்படி லேட் பண்ணுறீங்க? டே டக்குன்னு ஓப்பன் பண்ணுறீங்கடா. என்னதுடா இது இப்படி ஆங்குது என் ஃபோனில் மட்டும்? ஓகே, என்ன என் கரண்ட் போயிடுச்சு. ஓகே, இந்த கதவை திறப்போம். என்ன என் கதவை திறந்து சாவி நீ தான் வச்சிருக்கியா? கூட்டா பாப்பி மூஞ்ச பேர் ஆளை போயிரு. வாயிலே குத்துருவோம். நேரம் இந்த கேம் விளையாட பாப்பின்னு பார்த்தாலும் தெரியுது. இங்கே ஓடி போயிடலாம். சரி, அவன் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? அவனே சும்மா யாரப்பாது பையு. பாப்பி நீ என்ன உள்ளே போய் அழைச்சிட்டுக்கிறியா? நீ பாப்பி நில்றா. நீ என்ன புசுக்குன்னு விட்டா நான் ஓடிடுவேனே. என்னாக இப்படி பண்ணுறது? இந்த ஃபோன் வேறு லேக் ஆகுது. புதுசாக ஒரு ஃபோன் வாங்கிக்கலான்ட்டு எங்கள் அம்மா பார்த்து திட்டு இருந்துப்போம். இந்த வயசுலேயே உனக்கு புது ஃபோன் வேணுமாமான்ட்டு. ஃபஸ்ட்டு இப்போ வைக்கிறோம், கீழே போகிறோம், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு தான் வருமா? கண்டுபிடிச்சா தானே ரெண்டாவது கை கிடைக்கும். ஒன்று ரெட்டு க்ரீனு, ரெண்டாவது ரெட்டு க்ரீனு. க்ரீன் கலர் அதாவது தெரியும். க்ரீன்னு நீ தான் கண்டுபிடிக்கிற. கூட இது வந்துச்சு. அப்படியே க்ரீன் கண்டுபிடிச்சாச்சா? தாண்டா போகணும். ஆனால் எப்படி கிடைக்கும்? தாண்டி அடைச்சி வச்சிருக்கீங்களா? தள்ளி விட்டு தான் முடியும்.
டே இந்தாண்டே ரூட்டுக்குதா? இதை தெரியாமல் நான் அத்தனை நாள் வந்துடுமே. சி சி என்ன அதுக்கு இது எனக்கு ஒர்க்கே பண்ணதில்லை. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 ஹேண்டு கிடச்சிருவோம். மூர்த்தி வச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு அது 2 ஹேண்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். 2 ஹேண்டே தான். அப்படியே கீழே போக வேண்டாம், போட வேண்டாம். 2 கை கிடச்சிட்டு விட்டுச்சு. இப்போ நம்ம சத்தியமன் ஆகிட்டோம். ஏய் பிச்சுக்கிட்டு வரும் பொம்மை இழுத்துனா. என்ன அசால்ட்டாக வந்துச்சு. ஓகே, இதை பாடுறா. இதான ரொம்ப ஈஸியஸ்ட். ஏன்னா இந்த கேமை நான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். என்ன பண்ணணும்னா இந்த ஹேண்ட் வேணும், இந்த ஹேண்டு தான் வந்து இதுக்கு இந்த ஹேண்டு தான் எடுத்துட்டோம்மா. சுற்றிட்டு இருந்து ஒரு சொருனா போதும். ஓப்பன் பண்ணுங்கிற டக்குன்னு. டக்கு ஓட வேண்டியதான் கைஸ். கைஸ் அதுவாக போகுது. இதுமாரி தான் ஒரு ட்விஸ்ட். இங்கேருந்து மரத்தெல்லாம் தடுக்கணும். நீட்ஸ் பவர் இல்லையா? என்ன சவுண்ட் இது? சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த கேம் விளையாட தெரியாது. இதோட எங்கள் அம்மா பிடிங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வர முடியுதுன்னு பார்க்கலாம். இந்த கம்பியில் படக்கூடாது, அந்த மாதிரி முடிக்கணும். வர படாமல் வரணும். இதுக்கே ஃபுல் ஆகிடும். எனக்கு ஐடியா வந்துருச்சு, ஒரு ஐடியா. ஐயா சாரி கைஸ், அது பண்ணவே தெரியல. என்னடா இது, நம்ம கேம் விளையாண்டு எத்தனை வருஷம் இருக்குது கேமெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது கைஸ். ஆனால் நான் அப்போ யூடியூப் வீடியோ போட மாட்டேன். ஏன்னா எனக்கு யூடியூப் வீடியோனா என்னதுன்னே தெரியாது. அது ஃபஸ்ட்டு அதனால வந்த பிரச்சனையா. இங்கே பாருங்க. ஓகே, அதுக்காக ஆச்சா. முட்டை கண்ணுங்களா என்னதுன்னு தெரில கைஸ். எப்போலேருந்து
ஹெட்செட்டில் பயங்கரமாக சவுண்டு கேட்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் நோக்குறேன்னா வாயை மூடிட்டு வாயை தொடர நசிங்கிற போகுது ஏதாவது நீ நசிக்கிறாம பார்த்து கூட ஓரக்கண்ணா இது வேற டக்குன்னு போனால் தானடா பாப்பி எப்போ வரும். பிளேஸ் ஹியர் நோ பாடி லீவ்ஸ் தோ டாய். இங்கே பாடிலாம் வைக்க முடியாதா? ஏதோ போகுது, ஏதோ பூனை ரெடி ஆயிடுச்சா? அதுக்குள்ளேயேவா? ஆனால் இந்த கிளைமேக்ஸில் இதுக்குள்ளே போனோடனே பாப்பி வந்துடும், அது தெரியும் எனக்கு. இது கிளைமேக்ஸில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், ஃபஸ்ட்லேருந்து எனக்கு என்னதுன்னே தெரியாது. இது தெரியும், எனக்கு தெரியும். எனக்கெல்லாம் தெரிஞ்ச கேம் கைஸ் இப்போலாம் மறந்து போச்சு. டக்குன்னு எடுக்கிற டே வாடா எங்கள் பக்கத்தில், நீ எங்கடா அங்கே போய் முட்டை போட? டக்குன்னு வைடா. ஓகே கைஸ், என்ன ஒன்று ஏர்பாட்ஸு எங்கயா அந்த பாப்பி எங்கடா அந்த பாப்பி வருவான்னு பார்த்தா காணும். பாப்பி காணண்டா, உனக்கும் புரியலையே. ஆமாம் பாப்பி வந்துருப்பானே. ஓகே, இதை போய் பார்த்தா தான் தெரியும். வந்துட்டாயா ஓடுறான் பாப்பி, வா கூப்பிடுங்க. சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு எனக்கு தெரிஞ்ச ஆப் இருக்கு. ஐயோ இவன் எப்படி பாட்டி கபடி கூப்பி ஒரு பாட்டு ஞாபகம் வருது. மண்ணில் தீனாலும் பாப்பி செத்து போயிட்டா. இன்னும் சாப்டர் 2 இருக்குது, சாப்டர் 3 இருக்குது, சாப்டர் 5 கூட வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள். நான் அப்போ தான் சாப்டர் 1 வீடியோ போடுறேன். அசிங்கமாக தெரியலையாடா இப்போ இந்த போங்கடா. இன்னும் 2 ஸ்டாப்பு. நான் பேயா இருந்தாலும் பரவாயில்ல, போ பாப்பி. ஆனால் பாத்தி அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டேன். ஏன் பேயா, எந்த பேயா இருந்தாலும் தாங்க அசால்ட்டாக பாத்தியாக போட்டு தள்ளிட்டேன். மற்றவங்க போட்டு தள்ள முடியாதாடா என்னால். இப்போ போனால் ஏதோ ஒரு ரூமு, சரி ஓப்பன் பண்ணுவோம். எந்த இருக்குடா இருக்குது, இல்லை ஏதோ பொம்மை இருக்குது. ஐயா நீ யாருமா? திறக்கணுமா? அதை திறக்க முடியுது. இதுடோ யார் அது? இதான் ஒரிஜினல் பாப்பியா? நான் முதல்ல வெளியே ஓட்டிடுறேன், நான் விட்டுருங்க. நான் தான் ஒரிஜினல் பாப்பி, அவன் டூப்ளிகேட் பாப்பி. அடப்பாங்களா, இதோட கேம் முடிச்சது. ஓகே, நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் இதை மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நாமளும் கூடிய சீக்கிரம் நல்ல வீடியோவாக போடுவோம். அதை நீங்களும் வெயிட் பண்ணணும். ஓகே, பாய்.